மதுரையில் போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்தி இருக்கின்றனர் போலீசார். தற்போது நேற்றிலிருந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மதுரையை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் போராடி வந்தனர். குறிப்பாக குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். விவரங்களுடைய நிகழ்ச்சிய செய்தியில் வெற்றி விவரம் என்ன? தேவப்பிரியன், மதுரை மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய 4000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள், பல்வேறு தொழிற்சங்கங்களை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் அரசாணை 152, அதாவது தனியார் மையத்தை மாநகராட்சியினுடைய பணிகள் தனியார் மையத்தை புகுத்தக்கூடிய அரசாணை 152 மற்றும் 199 ரத்து செய்ய வேண்டும். சுகாதார மற்றும் பொறியியல் பிரிவு பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய அரசாணை 52 பிராக்கெட் 31 படி தினச்சம்பளமாக ரூபாய் 25,000 உயர்த்தி வழங்க வேண்டும். மாதத்திற்கு அனைத்து பிரிவு பணியாளர்களுக்கும் தீபாவளி போனஸை 1 மாத சம்பளமாக வழங்க வேண்டும். ஏற்கனவே நடைபெற்ற போராட்டத்தின் போது ஒப்புக்கொண்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அவர்லாண்ட் என்ற தனியார் ஒப்பந்த நிறுவனத்தை வெளியேற்ற வேண்டும். சென்னையில் நடைபெற்ற தூய்மை பணியாளர் போராட்டத்தில் அவர்களை கைது செய்த காவல்துறையினுடைய அராஜக போக்கை கண்டித்து பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறு விதமான விஷயங்களை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் இன்று காலை முதல் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். மதுரை மாநகராட்சியினுடைய அண்ணா மாளிகை இருக்கக்கூடிய வளாகத்தினுடைய அந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அந்த போராட்டத்தின் போது தொடர்ச்சியாக 6 கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த மாநகராட்சியினுடைய ஆணையாளர் மற்றும் பிற நிர்வாகத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் அந்த பேச்சுவார்த்தையினுடைய இறுதியாக ஒரு 4 வாக்குறுதிகளை மாநகராட்சி தரப்பில் கொடுக்கப்பட்டது. அதாவது தினக்கூலி அடிப்படையில் மாநகராட்சியில் தூய்மை பணியில் மேற்கொள்ளக்கூடிய பணியாளர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்க தொடர்பாக 10 நாட்களில் ஒப்பந்த நிறுவனத்துடன் பேசி முடிவெடுக்கப்படும். ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவுப்படி ஊதிய உயர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். தூய்மை பணியாளர்களின் குறைகளை கேட்டறிவதற்காக மாவட்டத்தின் இறுதி சனிக்கிழமை குழு கூட்டம் நடத்தப்படும். பணியிலிருந்து நீக்கப்பட்ட ஒப்பந்த ஓட்டுநர்களை மீண்டும் பணியில் சேர்க்கப்படும் என்ற ஒரு 4 வாக்குறுதிகளானது எழுத்துப்பூர்வமாக அளிக்கப்பட்டது. அந்த 4 வாக்குறுதிகளையும் போராட்டக்காரர்கள் தொழிற்சங்கத்தினர் ஏற்க மறுத்தார்கள். விரிவான தகவலுக்கு நன்றி. வெற்றி.